சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வேலை செஞ்சு முடிக்கிறீங்க, ஆனா அதுக்கான பணம் உங்களுக்கு பல வருஷம் கழிச்சு தான் வருது. நிம்மதியா அந்த பணத்தை பேங்க்ல போடுறீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருது, நீங்க வாங்கின பணத்துக்கு ஜிஎஸ்டி கட்டல, அதனால வட்டி அபராதத்தோட சேர்த்து கட்டுங்கன்னு. எப்படி இருக்கும்? தலையே சுத்திரும் இல்லையா? அதேதான். நான் செஞ்சது பழைய வேலை, அப்போ ஜிஎஸ்டியே இல்ல. இப்போ ஜிஎஸ்டி கேட்டா என்ன நியாயம்? இதுதான் பல பிசினஸ் ஓனர்கள், குறிப்பா கான்ட்ராக்டர்கள் கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி. ஆமா, இது ரொம்ப பொதுவான ஒரு குழப்பம். இன்னைக்கு நாம பார்க்க போற வழக்குல ஒரு கான்ட்ராக்டருக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஆனா அவர் சும்மா விடல, அலகாபாத் உயர் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கார். அந்த நீதிமன்றம் இந்த சிக்கலான விஷயத்தை எப்படி கையாண்டதுன்னு ரொம்ப விரிவாவே அலச போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். சரி வாங்க, இந்த கேஸோட ஆழத்துக்கு போலாம். விஷயம் என்னன்னா, 2018-19 நிதி ஆண்டுல ஜிஎஸ்டி அதிகாரிகள் இவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி வரி கட்டச் சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதை எதிர்த்து தான் இவர் கோர்ட்டுக்கு போயிருக்கார். பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா, அவருடைய ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்னுக்கும் ஃபார்ம் 26ASக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம், ஒரு மிஸ்மேட்ச் இருந்திருக்கு. இத வச்சுதான் அதிகாரிகள் ஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு 73 கீழே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆமா, இந்த ஜிஎஸ்டிஆர் 3B 26AS மிஸ்மேட்ச்ங்கிறது வரித்துறை அதிகாரிகள் கையில இருக்கிற ஒரு முக்கியமான ஆயுதம் மாதிரி. நிறைய வழக்குகளுக்கு இதுதான் தொடக்க புள்ளியா இருக்கு. ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் எளிமையா சொல்லுங்களேன். ஜிஎஸ்டிஆர் 3Bக்கும் 26ASக்கும் மிஸ்மேட்ச்னா என்ன அர்த்தம்? நம்மள மாதிரி ஒரு சாதாரண பிசினஸ் பண்றவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா சொல்றேன். ஜிஎஸ்டிஆர் 3Bங்கிறது நீங்க மாசம் நான் இவ்ளோ விற்பனை செஞ்சிருக்கேன், இதுக்கு இவ்ளோ ஜிஎஸ்டி கட்டுறேன்னு சொல்ற கணக்கு. சரி. ஃபார்ம் 26ASங்கிறது உங்களுக்கு யார் யாரெல்லாம் பணம் கொடுத்திருக்காங்க, அதுல டிடிஎஸ் புடிச்சிருக்காங்களான்னு வருமான வரித்துறை கிட்ட இருக்கிற டேட்டா. இந்த 2 கணக்கும் பொருந்தலன்னா சிஸ்டம்ல ரெட் சிக்னல் காட்டிடும். கரெக்ட். அப்போ அந்த கான்ட்ராக்டர் என்ன சொன்னார்? அவர் தரப்பு வாதம் என்னவா இருந்துச்சு? அவரோட வாதம் ரொம்ப நேரடியானது, தர்க்க ரீதியானது. அவர் சொன்னாரு, சார், 2018-19 என் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்த பணம் உண்மையா இருக்கலாம். ஆனா அந்த பணத்துக்கான வேலை அந்த வருஷம் நான் செஞ்சதில்ல. இது நான் உத்தரப்பிரதேச ஜல் நிகம் நிறுவனத்துக்காக 2015-16, 2016-17 செஞ்ச வேலைக்கான பாக்கி பணம்னு சொன்னார். அதாவது ஜிஎஸ்டி சட்டம் இந்தியாவுல வர்றதுக்கு முன்னாடி செஞ்ச வேலை. ஜூலை 2017 தானே ஜிஎஸ்டி வந்தது. அதேதான். அவர் வெறும் வாயால சொல்லல, அதுக்கான வலுவான ஆதாரங்களையும் கோர்ட்ல சமர்ப்பிச்சார். என்ன மாதிரி ஆதாரங்கள்? அவர் சொன்னார், அந்த பழைய வேலைகளுக்கு பணம் கொடுக்கும்போதே ஜல் நிகம் நிறுவனம் அப்போ நடைமுறையில இருந்த வேட், அதாவது விஏடி சட்டப்படி 4% வரிய டிடிஎஸ் மாதிரி பிடிச்சு அரசாங்கத்துக்கு கட்டிட்டாங்கன்னு சொன்னார். அப்போ ஒரே வேலைக்கு 2 தடவை வரியா? இதுதான் அவரோட வாதத்தோட மையமா? ஆமா, இது இரட்டை வரி விதிப்பு, அதாவது டபுள் டாக்ஸேஷன் என்கிற ஒரு முக்கியமான சட்ட பிரச்சனை. ஒரு வருமானத்துக்கு ஏற்கனவே ஒரு சட்டத்தின் கீழே வரி கட்டணத்துக்கு அப்புறம் அதே வருமானத்துக்கு இன்னொரு புது சட்டத்தின் கீழே வரி கேட்கறது சட்டப்படி செல்லாது. மிகச்சரி. இத நிரூபிக்க ஜல் நிகம் கொடுத்த வாட் பிடித்தம் செய்யப்பட்டதற்கான சான்றிதழையும் அவர் கோர்ட்ல தாக்கல் செஞ்சார். இது வெறும் பழைய பேப்பர்னு நினைக்க கூடாது. இந்த ஆவணம்தான் இந்த பரிவர்த்தனைய ஜிஎஸ்டி காலத்துக்கு வராம பழைய வாட் காலத்திலேயே நிறுத்தி வைக்குது. அருமையான உவமை. அதுதான் உண்மை. அந்த சான்றிதழ்கள் தான் இந்த வழக்கின் கதாநாயகர்கள். அதோட அவர் இன்னொரு மிக முக்கியமான சட்ட வாதத்தையும் முன்வைத்தார். அது என்ன? அதிகார வரம்பு, அதாவது ஜூரிஸ்டிக்ஷன். ஜிஎஸ்டி சட்டம் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பரிவர்த்தனைய ஜிஎஸ்டி அதிகாரிகளால விசாரிக்க முடியுமா? இது அவங்களோட அதிகார வரம்பை மீறின செயல் இல்லையா? இதுதான் அவரோட மிக வலிமையான வாதம். கேட்கவே ரொம்ப நியாயமா இருக்கு. ஆனா ஆபீசர்ஸ் பார்வையில பார்த்தா அவங்க செய்யறதும் சரிதானே. அவங்க சிஸ்டம்ல ஒரு தப்பு காட்டுது, அதை விசாரிக்காம எப்படி விட முடியும்? ஒருவேளை இது உண்மையிலேயே வரி ஏய்ப்பா இருந்தா என்ன பண்றது? அவங்க என்ன பதில் சொன்னாங்க? நல்ல கேள்வி. இதுதான் இந்த வழக்குல இருக்கிற சுவாரஸ்யமான முரண்பாடு. வரித்துறை அதிகாரிகள் அவங்க நடைமுறைகள்ல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னது, எங்களுக்கு சிஸ்டம்ல ஜிஎஸ்டிஆர் 3Bக்கும் 26ASக்கும் வித்தியாசம் தெரியுது.
அதனால விசாரணை நடத்துறது எங்க கடமை. அந்த பணம் வாட் காலத்தை சேர்ந்ததுன்னு மனுதாரர் சொல்றார். ஆனா அதுக்கு அவர் கொடுத்திருக்கிற ஆதாரம் போதாதுன்னு சொன்னாங்க. ஏன் போதாது? ஜல்நிகாம் கொடுத்த வாட் சர்டிபிகேட்டே ஒரு அரசாங்க ஆதாரம் தானே, அதையே அவங்க ஏத்துக்கல? இங்கதான் நடைமுறை சிக்கல் வருது. அதிகாரிகளை பொறுத்தவரை அவங்க ஒரு சிஸ்டம் மூலமா வேலை செய்றாங்க. அந்த சிஸ்டம் இந்த மாதிரி பழைய சட்டங்களோட நுணுக்கங்களை பார்க்காது. தெரிஞ்சதெல்லாம் எண்கள் தான். ஆமா, வரவு இவ்ளோ, நீங்க காட்டினது இவ்ளோ, வித்தியாசம் இவ்ளோ, வரி கட்டுங்க. இதுதான் அவங்க லாஜிக். ஜல் நிகம் கொடுத்த சான்றிதழ் ஒரு நல்ல ஆதாரம்தான். ஆனா அது மட்டுமே இந்த வழக்க முடிக்க போதுமானது இல்லைன்னு அவங்க நினைச்சாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இது மாதிரி வரி மாற்றம் நடக்கிற காலங்கள்ல போதுமான ஆதாரம்னு எதை ஏத்துக்கிறது? கரெக்ட். ஒரு சான்றிதழ் போதுமா, இல்ல முழு பணி ஒப்பந்தம், பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு எல்லாத்தையும் காட்டணுமாங்கிற குழப்பம் இருக்கு. சரி, இப்ப நம்மகிட்ட ரெண்டு பக்கமும் இருக்கு. ஒரு பக்கம் கான்ட்ராக்டர் வச்சிருக்கிற பழைய ஆதாரங்கள், பழைய சட்டங்கள். இன்னொரு பக்கம் வரித்துறையோட லேட்டஸ்ட் டேட்டா, புது ஜிஎஸ்டி சட்டம். இந்த ரெண்டுல எது ஜெயிக்கும்னு நீதிமன்றம் முடிவு பண்ணணும். அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்த முடிச்ச எப்படி அவிழ்த்தது? நீதிமன்றம் இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமா அடிப்படையிலிருந்து பார்த்துச்சு. அவங்க வெறும் GSTR 3B 26AS எண்களை மட்டும் பார்க்கல. அப்போ என்ன பார்த்தாங்க? அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற கதையை தேடி போனாங்க. இந்த பொருத்தமின்மைக்கான மூல காரணம் என்னன்னு ஆய்வு செஞ்சாங்க. அதுக்காக மனுதாரருக்கு 2015-16, 2016-17ல ஜல் நிகம் கொடுத்த அசல் பணி ஆணைகளை, அதாவது ஒரிஜினல் ஒர்க் ஆர்டர்ஸ நீதிமன்றம் பரிசீலித்தது. இதுதான் வழக்கின் திருப்புமுனை. அடங்கப்பா, அப்போ கோர்ட் வெறும் ரிட்டர்ன் ஃபார்ம்ஸ பார்க்காம அந்த பிசினஸ் நடந்ததோட மூலத்துக்கே போயிருக்கு. ஆமா, அங்கதான் மொத்த கேஸும் மாறுச்சு. அது மட்டும் இல்ல, இந்த வழக்குல இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் நடந்தது. என்ன அது? ஜல் நிகம் தரப்பு வழக்கறிஞர், அதாவது யாரு கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுத்தாங்களோ அவங்களே மனுதாரரோட வாதத்தை ஆதரிச்சாங்க. என்ன சொல்றீங்க? ஜல்நிகம் வக்கீலே இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரா? இது நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஜல்நிகம் வழக்கறிஞர் கோர்ட்ல தெளிவா சொன்னார், ஆமா, இந்த வேலைகள் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி செய்யப்பட்டவை தான், அதுக்கு நாங்க முறையா வாட் வரியையும் பிடிச்சு கட்டிட்டோம்னு உறுதிப்படுத்தினார். ஓஹோ. இது மனுதாரரோட தரப்புக்கு யானை பலத்தை கொடுத்துச்சு. வரித்துறை அதிகாரிகளோட வாதம் ரொம்ப பலவீனமாயிடுச்சு. அப்போ தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருந்திருக்குமே. பணம் எப்போ கிடைச்சதுங்கிறது முக்கியம் இல்ல, அந்த பணத்துக்கான சேவை இல்லனா வேலை எப்போ செய்யப்பட்டதுங்கிறது தான் முக்கியம். இதுதானே இதோட அர்த்தம். மிகச்சரியா புடிச்சிட்டீங்க. நீதிமன்றத்தோட தீர்ப்பு இந்த விஷயத்துல ஒரு சட்ட விளக்கமாவே அமைஞ்சது. அவங்க சொன்னாங்க, ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த பிறகு பணம் பெறப்பட்டது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஜிஎஸ்டி அதிகாரிகள் வரி, வட்டி, அபராதம் விதிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகார வரம்பே கிடையாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த வரிக்குட்பட்ட நிகழ்வு, அதாவது டாக்ஸபிள் ஈவெண்ட் என்கிற கான்செப்ட கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. வரி போடுறதுங்கிறது ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி. சேவை எப்ப செய்யப்பட்டுச்சோ அப்பதான் கிளிக் பண்ணணும். அதாவது வரிக்குட்பட்ட நிகழ்வா அப்பதான் நடக்குது. ஓகே. பணம் எப்ப வருதுங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா இந்த வழக்குல ஜிஎஸ்டி அதிகாரிகள் என்ன பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா, சேவை செஞ்சப்ப போட்டோ எடுக்காம பல வருஷம் கழிச்சு பணம் வரும்போது போட்டோ எடுத்து, இது புது போட்டோ, இதுக்கு வரி கட்டுங்கன்னு கேட்டாங்க. ஆனா கோர்ட் என்ன சொல்லுச்சு? கோர்ட்டு, இல்ல, இது பழைய போட்டோவோட லேட் பிரிண்ட் அவுட் தான், இதுக்கு நீங்க வரி கேட்க முடியாதுன்னு சொல்லிருச்சு. இன்னும் ஒருபடி மேல போய் ஜிஎஸ்டி சட்டத்துல ஜிஎஸ்டிக்கு முந்தே பணிகளுக்கு வரி வசூலிக்க எந்த பிரிவும் அதிகாரிகளுக்கு அதிகாரம் கொடுக்கலன்னு நீதிமன்றம் சுட்டிக்காட்டுச்சு. ஆஹா, அந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு முழுமையான தெளிவான வெற்றி. நீதிமன்றம் வரித்துறை போட்ட உத்தரவுகள் எல்லாத்தையும் ரத்து செஞ்சிருச்சு. ஆமா, இது அவருக்கு மட்டும் இல்ல, அவரை மாதிரி சூழலையில இருக்கிற பல பேருக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கோம். தீர்ப்புல வேற என்ன முக்கியமான விஷயம் இருந்துச்சு? இது ஒரு முழுமையான வெற்றி. நீதிமன்றம் வரி விதிப்பை ரத்து செஞ்சதோட நிறுத்திக்கல. மனுதாரர் இந்த வழக்குக்காக முன்பணமா ஏதாவது தொகை கட்டியிருந்தா அதையும் கட்டுன தேதியிலிருந்து வட்டியோட சேர்த்து 1 மாசத்துக்குள்ள திருப்பி கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. இது சில சமயங்கள்ல அதிகாரிகள் அவசரப்பட்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு வலுவான செய்தி அனுப்புது. நிச்சயமா. இந்த வழக்குல இருந்து நாம, குறிப்பா நம்ம நேயர்கள் கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இந்த வழக்கிலிருந்து நீங்க கத்துக்க வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான பாடம், ஆவணங்கள் தான் உங்களுடைய கவசம். ஆமா, டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். குறிப்பா வாட் காலத்துல இருந்து ஜிஎஸ்டிக்கு மாறின மாதிரி ஒரு வரி விதிப்பு முறை மாறும் காலங்கள்ல பழைய ஆவணங்களை,
பணியாணைகள், இன்வாய்ஸ்கள், வாட் பிடித்தம் செஞ்ச சான்றிதழ்கள், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுங்களை பொக்கிஷ மாதிரி பாதுகாக்கணும். இந்த வழக்குல அந்த பழைய ஆவணங்கள் மட்டும் இல்லன்னா தீர்ப்பு வாட மாதிரியா கூட இருந்திருக்கலாம். ஆவணங்கள் சரியா இருந்தா நீதிமன்றத்துல நம்ம தரப்பு வாதம் ரொம்ப வலுவா இருக்கும். கரெக்ட். இரண்டாவது பாடம், சட்டத்தின் அடிப்படை நுணுக்கங்களை புரிஞ்சுக்கணும். பணம் வந்தா வரி கட்டணுங்கிறது பொதுவான விதி. ஆனா எந்த சட்டத்தின் கீழங்கிறது தான் இங்க கேள்வி. சேவை நடந்த காலத்துல என்ன சட்டம் இருந்துச்சோ அதுதான் பொருந்தும். இந்த அடிப்படைய புரிஞ்சுகிட்டாலே பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த வழக்கு ஒரு கடந்த கால பிரச்சனைக்கு நல்ல தீர்வே கொடுத்திருக்கு. ஆனா இது எதிர்காலத்தை பத்தியும் ஒரு சிந்தனையை தூண்டுது இல்லையா? ஆமா, இன்னைக்கு பிசினஸ் உலகம் மாறிட்டே இருக்கு. மாசம் பணம் கட்டுற சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் சர்வீசஸ், பல வருஷங்கள் நீடிக்கிற பெரிய ப்ராஜெக்ட்கள்னு நிறைய வந்துருச்சு. ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு வரி சட்டம் இருக்கலாம், அது முடியும் போது வேறொரு வரி சீர்திருத்தம் வந்திருக்கலாம். அப்போ எதிர்காலத்துல இந்த மாதிரி அதிகார வரம்பு தொடர்பான குழப்பங்கள் வராம இருக்க ஒரு பிசினஸ் தன்னோட ஒப்பந்தங்களையும் இன்வாய்ஸ் செய்யற முறைகளையும் எப்படி முன்கூட்டியே திட்டமிட்டு கட்டமைக்க முடியும்? இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.